ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கல்யாண வீட்டு ரவா கேசரி நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரவா கேசரி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் கேசரி. முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரவை 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு ரவையை நெய்யில் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் கேசரி நல்லா வாசனையாக இருக்காது. இப்போ நம்ம நெய்யில் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்ததும் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ கொதிச்சு வந்ததும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் தட்டிக்கலாம். நம்ம ரவை உள்ளே சேர்க்கும் பொழுது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரவையெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு கட்டி பிடிச்சிரும். ஸோ அதுக்காக ரவையை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ லைட்டாக சிம்லே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரவை தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சுகர் அதிகமாக தேவைன்னா 1.5 கப் அளவு எடுத்திங்கன்னா நமக்கு சுகர் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப்பு தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு போதும். நீங்கள் 1.5 கப்பு சேர்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ இதை சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சேர்த்ததும் கொஞ்சம் ரவை இளகி வந்திருக்கிறோம். அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. ரவையும் நல்லா வெந்து சூப்பராக திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக நெய் சேர்த்து முந்திரி வறுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா முந்திரியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை கேசரியோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தோட கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சொன்ன முறையில் செஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிப்படாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு கல்யாண வீட்டு ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.